எவ்வளோ பரவாயில்லடா. சைடிஸ் இருக்கு, சரக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம் தம்பி. ஆமாண்ணே, நல்லா இருக்கும். அப்புறண்ணே, மேலே படுக்கிறீங்களா இல்லை கீழே படுக்கிறீங்களா? மேலே படுத்தான்னு கீழே படுத்தான்னு தனியாக தானே படுக்கணும். நீங்கள் தனியாக படுங்க, இல்லை 3 பேர் கட்டி பிடிச்சிட்டு படுங்க, அது உங்கள் விருப்பம். எப்படி படுத்தாலும் ஒரே மாதிரி படுங்க, ஏன்னா இன்னொரு சைடு ஆள் வந்தாலும் வருவாங்க. ஓ வரண்ணே. தம்பி 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 இருக்கா? என்னண்ணே புரியலண்ணே. ஓ 90s கிட்ஸா? டேய், உனக்கு எப்படா தெரியும்? பாரு இல்லைண்ணே, 2K கிட்ஸ்னா கையோட கூட்டிட்டு வந்திருப்பானுங்க, உங்களை மாதிரி கையில் பிடிச்சி வந்திருக்க மாட்டானுங்களே. என்னது? பேக சொன்னண்ணே, பேக். உங்கள் ஃபீலிங் என்னன்னு புரியுதுண்ணே. வீக்கெண்டு டிமாண்டு ஜாஸ்தி, மேனேஜருக்கு தெரியாம வேற கூப்பிட்டு வரணும், கொஞ்சம் நிறைய செலவாகும். பரவாயில்லையா? இவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா, கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வாடா. அப்போ யூ டோன்ட் வரி, உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். தம்பி தம்பி ப்ளீஸ்டா, ஏதாவது ஒன்னாவது ரெடி பண்ணி கொடுறா, நாங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னடா ஓகேவா? ஓகே போ. ரொம்ப காஞ்சி போயிருப்பாங்களோ. மச்சான் கூப்பிட்டு வந்துருவான்ல. இதுதான் கடைசி ரிசார்ட்டு, இங்கே ட்ரை பண்ணுங்க, நான் கிளம்புறேன். சார் சொல்லுங்கம்மா. சார் ரூம் எதாவது அவைலபிளாக இருக்கா? எல்லா ரூம் புக்கிடுமா, ரூம் எதுவும் வேக்கண்ட் இல்லை. சார் 10 ஹோட்டல் ஏற இறங்கிட்டோம், எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. ப்ளீஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். பங்க் பெட் தான் இருக்கு, அதில் ஏற்கனவே 3 பசங்க தங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கங்க. இதுக்கு தான் அப்போ சொன்னேன், இப்போ பாரு. இதுக்கு மேலே எங்கே போய் தேடினாலும் ரூம் கிடைக்காது, பேசாமல் இங்கே தங்கிடலாம். கூலர் வேற ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு நைட் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மள மாரி எதுவும் நடக்க போறது இல்ல. என்னமோ பண்ணி தொலைங்க போங்க. பிடிக்கவே சார் ரூம் கொடுத்துருங்க. சரி, ரூம் நம்பர் 305க்கு போங்க. லக்கேஜெலாம் ரூம் போய் எடுத்து வருவான். ஓகே. 2 திருத்த சர்வீஸ். ஃபோன்பே பண்ணிடுறேன். ஓகே. இன்னைக்கு ஒரு நைட் ஸ்டே பண்ணலாம், நாளைக்கும் ஜெனேக்கா ஃபோன் எடுக்கலனா போயிடலாம். முதல்ல அதை செய்யுங்க. ஓகே தானே? ஐயோ டைம் ஆயிடுச்சே, ரூம் பாய் ஃபிகர் கூட்டு வரேன்னு சொன்னானே. டைம் வேற ஆகுது. வரதுக்குள்ள நான் கம்ம கம்ம அடிச்சுக்கிறேன். டா அடிச்சுக்கோ. டேய் மச்சான் எனக்குடா. டா நீ கொஞ்சம் அடிச்சுக்கோ. வெள்ள அடிக்குதே. ஐயோ டேய் இங்க வாடா. ஒண்ணு கேட்டா 3 கூட்டிட்டு வந்திருக்கான்டா ரூம் பாய். அவன் பெரிய வேலைக்காரனா இருப்பான் போல. ஆமா. டேய் விடுடா, எல்லாத்தையும் இங்கே பண்ணிட்டேனா வரவங்க கிட்ட. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். ஜாலி ஜாலி. வலது கால வச்சு வாங்க. நாங்க என்ன குடும்ப நடத்த வந்திருக்கோம், வலது கால வச்சு உள்ள வர. எந்த ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வலது கால வச்சு தான் வரணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. வழி விடுங்க. வாங்க உள்ள வாங்க, உங்களுக்காக தாங்க வெயிட் பண்றோம். வாங்க 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 மச்சான். ஹலோ 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 ஹலோ. என்ன காதலுக்கு மேலத்தை ரீமேக் பண்றீங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலங்க, அதான் ஹலோல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். என் பேரு சக்தி. ராஜேஷ். என் பேர் ஜான். அப்புறம் உங்க பேர் சொல்லலாம்ல? பேரை கேட்டு பொருத்தமா பார்க்க போற, உங்க வேலையை பாருங்க. கரெக்டுங்க, டாக்லெஸ் ஒர்க் மோர். சரி டைம் ஆகுது, நீங்க கீழே படுக்கிறீங்களா இல்ல மேல படுக்கிறீங்களா? உங்க விருப்பம் தாங்க. ஓகே, நீங்க கீழே படுத்துக்கோங்க, நாங்க மேல படுத்துக்கிறோம். மேல் ஆல்வேஸ் மேல தானே? ஏன் பொண்ணுங்க மேல படக்கூடாதா? ஓஎஸ் படுக்கலாமே. வாடா டமாட்டியே. நீங்க மேல படுத்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேன்றதுக்காக சொன்னேங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். மேல படுத்தான்னு கீழே படுத்தான்னு நாங்க சந்தோஷமா இருந்தா சரி. தேவையில்லாம எதுக்கு பேச்சு? டிராவல் பண்ணி வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம படுத்துங்களா வாங்க. என்னது, படுத்து தூங்க போறீங்களா? பின்ன தூங்காம உங்க கூட கொஞ்சிக்கிட்ட இருப்பாங்க. ஆமாங்க, கொஞ்சத்துக்கு தான் வர சொன்னோம். என்னது? ஆமாங்க கொஞ்சம் தான் கூப்பிட்டோம். நீங்க 3 பேர் மேல போய் படுத்துக்கிட்டா காசு கொடுக்குறவங்க கவுந்து அடிச்சா படுப்பாங்க. அதானே, நல்லா கேள்றா மச்சான். எங்கடா அந்த ரூபாய்? கூப்பிடுறா அவனை. ஏண்டா பொண்ணுங்களை அனுப்பும்போது சொல்லி அனுப்புறது இல்ல? நோ,
நான் எப்போ நான் பொண்ணுங்களை அனுப்புனேன்? அப்ப இவங்க யாரு? பொண்ணுங்களா தெரியல? ஓ இவங்கள தான் சொல்கிறீங்களா? இவங்களாம் ரூம் ஷேரிங்க்கு வந்தவங்கண்ணே. ஓ ரூம் ஷேரிங்கா? மச்சி சரி, நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். ஓ நீங்க சொன்ன மேலே கீழே இதுதானா? தெரியாத பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? ச்சே. சாரிங்க, நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் கேட்டிருந்தோம். நீங்கள் வரவும் அதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு நினச்சிட்டோம். சாரி. ஆமாங்க, ரொம்ப சாரிங்க. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நாங்க ரொம்ப டீசெண்டான பசங்க. நீங்க எங்க வேணா படுத்துக்கங்க. நாங்க தரையில கூட படுத்துக்கிறோம். ஏன் கக்கூஸில் படுத்துக்கோயேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மேலையா கீழையா? அடிங் ஐயோ, நாங்க சாப்பிடவே இல்ல. சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வர முடியுமா? அக்கா மிட் நைட் ஆயிடுச்சுக்கா, ரொம்ப தூரம் போகணும். என்கிட்ட பைக் கூட இல்லை. சாரிக்கா. நாங்களும் சாப்பிட்லங்க, எங்ககிட்ட கார் இருக்கு. நீங்கள் 3 பேரும் வந்தீங்கன்னா நம்ம 6 பேர் சேர்ந்து போய் ஜாலியாக சாப்பிட்டு வந்துடலாம். இல்ல வேணாம். ஒரு நாள் சாப்பிடலனா எங்களுக்கு ஒன்றும் ஆயிடாது. நாங்க பட்னியாவே இருக்கோம். நாங்க வேணா பார்சல் வாங்கிட்டு வரோமே. வேணாம். நீ கொஞ்சம் சும்மா இரு. நீங்க போயிட்டு திரும்பி வரும்போது எதை வாங்கிட்டு வாங்க. ஏய், ஏய் இந்த பசங்களை பார்த்தா ரிச்சா இருக்கிற மாதிரி தெரியுது. வந்திருக்கிறதும் அதுக்கு தான் போல இருக்கு. பேசாம இவங்க கிட்ட கேட்டுடலாமா? அங்க போன இடத்துலயும் இதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? ஏண்டி அவங்க யார் என்னன்னே தெரியாது. அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னடி பண்றது? ஜெனி அக்கா சொன்ன பிளேஸ் தான் நமக்கு சேஃப். பார்த்தல உள்ள போறதுக்கே எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு. அங்க போறதா நமக்கு நல்லது. நீ என்னடி சொல்ற? எனக்கு எதுவும் சேஃப்னே தோணல. ஏண்டி பஸ்ல வரும்போது தான் உனக்கு அவ்வளோ பாடம் எடுத்து ஒத்துக்க வச்சோம். திரும்ப ஏண்டி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? சரி சரி சரி. எங்க இந்த பசங்க போனாங்க, இன்னும் வரல. ரொம்ப பசி எடுக்குது. ஃபோன் நம்பராச்சும் வாங்கி வச்சிருக்கலாம்ல. யாரும் பட்னியாவே இருந்துடலான்னாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னது? அங்க எதுவும் கிடைக்கலங்க, இதாங்க இருந்துச்சு. இது மட்டும் எப்படிங்க சாப்பிடுறது? அங்க இதுதாங்க கிடைச்சது, அதான் வாங்கிட்டு வந்தோம். இல்லைனா பிரெட் ஜாம் இருக்கு, நம்ம வேணா ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, அப்புறம் என்ன பேர் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. அபி, பல்லவி, சாதனா. ஹாய். நைஸ் நேம். அப்போ உங்க காலேஜ்? தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? ஃபீஸ் கட்ட போறியா? அப்படி இல்ல, I'm going to sleep with you all. வாட்? டேய் சும்மாறா. இல்லைங்க, நம்ம எல்லாரும் ஒரே ரூம்ல தூங்க போறோம்ல, அதை தான் அவன் அப்படி சொல்லிட்டான். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. எஸ், ஆமா. நாங்கள் எல்லாம் சென்னையிலேருந்து வரோம். ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக சும்மா ஜாலியாக இருக்கலான்னு கிளம்பி வந்திருக்கோம். நீங்கள் யார் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசையில் கேட்டிருப்பான். வேற எதுவும் இல்லை. நாங்களும் சுற்றி பார்க்க தான் வந்தோம். ஓ அப்படியா? அப்போ உங்களுக்கு ஓகேனா நாளைக்கு எங்க காலையில் சுற்றி பார்க்கலாமே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க சுத்தி பார்த்துக்கிறோம். என்னடா கரண்ட் போயிடுச்சு? ஐயோ, இந்த இருட்டில் எது எங்கே இருக்குன்னே தெரியலையே. டேய் என்னடா ஆச்சு? சாரி, பழம் நினச்சிதான். இட்ஸ் ஓகே. சரி மச்சி, கேர்ள்ஸ் எல்லாம் கீழே படுத்துக்கிட்டோம், பாய்ஸ் எல்லாம் மேலே படுத்துக்கலாம். ஏன் மேலே படுத்துக்கிட்டு கீழே இருக்க எங்களை சைட் அடிக்கிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்களே மேலே படுத்துக்கிறோம். இல்லைங்க, கேர்ள்ஸ் மேலே ஏறி படுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான் நாங்கள் மேலே ஏறி படுக்கிறோன்னு சொல்கிறோம். டே மச்சான், வாடா வாடா ஏறுறா.